ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஓவன் எதுவும் இல்லாமல் குக்கரை வச்சு ஈஸியாக வீட்லேயே வெஜ் பீஸா எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சுடு தண்ணி ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம். கை வச்சு பார்த்தா லைட்டாக வெதுவெதுன்னு சூடாக இருந்தாவே போதும். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது மாதிரி கலந்து விட்டாச்சு. இந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக 10 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ஈஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஆக்டிவேட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம பீஸாவுக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1.5 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதில் நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட விருப்பம்தான். சேர்த்துட்டு கை வச்சுட்டு நல்லா இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட் தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்க்காம பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம பிறகு சேர்த்துக்கலாம். இந்த 1/2 கப் அளவு தண்ணியே நமக்கு சரியாக போயிடுச்சு. நீங்கள் முழு கப்பும் சேர்த்துனீங்கன்னா கூடவே இன்னும் 1 கப் அளவு மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்ட பிறகு கை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் இது மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பீஸா ரொம்பவே சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதாவது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருந்தாவே போதும். பாருங்க, இது மாதிரி நம்ம செஞ்சாச்சு. செஞ்ச பிறகு பவுலில் சுற்றிலும் எண்ணெய் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவுக்கு மேலேயும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. விட்ட பிறகு மூடி வச்சுட்டு இது 2 மணி நேரம் போல் நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த மாவு எல்லாம் நமக்கு டபுள் மடங்கு ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மாவு ரெடியாகி வரத்துக்குள்ளே நம்ம பீஸா சாஸ் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இது மாதிரி சூடு பண்ணிக்கலாம். தக்காளி சேர்க்கும் பொழுது இந்த மேலே உள்ள கருப்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி நம்ம எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாவுக்கு பதில் நார்மல் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் சேர்க்கும் பொழுது நமக்கு நல்லா கலர் கொடுக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். இது மாதிரி சேர்த்துட்டு மூடி வச்சு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி எல்லாம் தோலெல்லாம் ரிமூவ் ஆகிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி மிளகாவெல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு தக்காளி மேலே இருக்கிற தோலெல்லாம் இது மாதிரி நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பீஸா சாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயிலில் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே அரைச்சி வச்சுருந்த தக்காளி மிளகாய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இது மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட பீஸா சாஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்போ பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் 1/4 இன்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் ப்ரீ ஹீட் பண்ணலாம். குக்கர் நல்லா சூடாகிற டைமில் நம்ம பீஸா செய்ய ஆரம்பிச்சிடலாம்.
பாருங்கள், நம்மளோட மாவு டபுள் மடங்காகி ரொம்பவே சாஃப்டாக ரெடியாகி வந்திருக்கு. கை வச்சா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். திரும்பவும் இந்த மாவை 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கை வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவுலேருந்து 2 பிரிவாக பிரித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பீஸா கேக் பேனில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு கேக் பேனில் ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு மாவை இது மாதிரி வச்சு தட்டையாக இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா தட்டையாக தட்டி விட்ட பிறகு ஃபோர்க் வச்சு எல்லா இடத்துலையும் ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க. பீஸா வெந்துட்டுருக்கும் பொழுது நமக்கு மேலே எலும்பி வராமல் இருக்கும். அதுக்காக தான் அந்த ஓட்டை போடுறோம். இது மாதிரி ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தா பீஸா சாஸ் எடுத்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருந்த சீஸை எடுத்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி பீஸாவுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேப்சிகம், கேரட், மஷ்ரூம், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகத்தை இது மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். கேப்சிகமில் 3 கலர் இருக்கும். அதில் க்ரீன் கலர் மட்டும் தான் கிடச்சிது. ரெட் அண்ட் எல்லோ கலர் கிடைச்சா நீங்கள் அதையும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கேரட், அதுக்கப்புறம் ஆனியன், மஷ்ரூமை இது மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். அதுக்கப்புறம் மஷ்ரூம் இது மாதிரி வச்சுக்கலாம். டொமேட்டோவை நடுவில் இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே கொஞ்சம் சீஸ் இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பீஸாவை டெக்கரேட் பண்ணிட்டோம். நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பீஸாவை இன்னும் கூட நல்லா டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் போல் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம இதுக்குள்ளே பீஸாவை வச்சுக்கலாம். மூடி வச்சு இதை 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஐ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கேக்கெல்லாம் பேக் பண்ணும் பொழுது நம்ம லோ ஃப்ளேமில் வைக்குவோம். இது ஐ ஃப்ளேமில் வச்சா தான் சீக்கிரம் வெந்து வரும் நமக்கு. அதனால் நம்ம ஐ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பீஸாவை குக்கரில் மட்டும் பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடிகனமான கடாய் இருந்தால் அதில் கூட நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட பீஸா எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. சுலபமான முறையில் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே பீஸா செஞ்சிட்டோம். இந்த பீஸா செய்கிறதுக்கு குறைவான நேரம் இருந்தாவே போதும். நம்ம ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இது 10 நிமிஷம் கூலானதுக்கப்புறம் சாப்பிங் போர்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது மாதிரி நைஃப் அல்லது பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.